அறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே, கிழக்கு வெளுத்ததடா மனசு மங்கே சிவந்ததடா. வானில் காணும் கிரகணங்கள் எப்படி நடைபெறுகின்றன? சூரியனும் சந்திரனும் மறைந்து போகும் மாயம். சில நாட்களில் பகலில் சூரியன் மறைந்து விடுகின்றது. சில இரவுகளில் முழு நிலவு கருந்திரையாக மாறிவிடுகின்றது. இது சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஒரு கிரகண அமைப்பு. சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தின் இடையிலான வித்தியாசங்கள் என்ன? கிரகணங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை இன்று நாம் அறிவோம். கிரகணம் என்றால் என்ன? கிரகணம் என்பது பூமி, சந்திரன், சூரியன் முதலிய கோள்கள் மற்றொன்றின் ஒளியை மறைக்கும் நிகழ்வு. இது சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது மட்டுமே நிகழ்கின்றது. சூரிய கிரகணம் சோலார் எக்லிப்ஸ் எப்போது நிகழ்கின்றது? சந்திரன் ஆனது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வரும்போது சந்திரனின் உருவம் சூரியனை ஒரு பகுதியை அல்லது முழுவதையும் மறைத்து விடுகின்றது. இதுவே சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகின்றது. சூரிய கிரகணத்தின் வகைகள்: முழு சூரிய கிரகணம். சந்திரன் சூரியனை முழுவதும் மறைத்து விடுகின்றது. பகுதி கிரகணம். சூரியனின் ஒரு பகுதி மட்டுமே மறைக்கப்படுகின்றது. வட்டமில்லா கிரகணம் அன்னுலர் எக்லிப்ஸ். சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்க முடியாததால் சூரியன் ஒரு காந்த பொதி போல காட்சி தருகின்றது. கிரகணம் ஏன் அடிக்கடி நிகழ்வதில்லை? சந்திரனின் சுற்றுப்பாதை ஆர்பிட் சற்று சாய்வானது. அதனால் சந்திரன் பூமியின் நிழலுக்கு நேராக வருவது அரிதாகவே நடக்கின்றது. சந்திர கிரகணம் லூனார் எக்லிப்ஸ் எப்போது நிகழ்கின்றது? பூமியானது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையில் நடுவில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனில் விழுகிறது. இதுவே சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தின் வகைகள்: முழு சந்திர கிரகணம். சந்திரன் முழுவதும் பூமியின் நிழலில் மூடப்படுகின்றது. பகுதி கிரகணம். சந்திரனின் ஒரு பகுதி மட்டுமே நிழலில் மூடப்படுகின்றது. துணை நிழல் பெனம்பரல் கிரகணம். வெகு மெல்லிய நிழலால் சந்திரன் ஒளி சற்றே மங்குகின்றது. சந்திர கிரகணத்தின் சிறப்பு: சந்திர கிரகணம் இரவில் எல்லோரும் பார்க்கக்கூடியது, பாதுகாப்பு ஆனது. ஆனால் சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடாது, கண்ணுக்கு சேதம் ஏற்படுத்தலாம். மிக முக்கியமான வேறுபாடுகள்: சூரிய கிரகணம் பகலில் ஏற்படுகின்றது. சந்திர கிரகணம் இரவில் ஏற்படுகின்றது. சூரிய கிரகணத்தில் சூரியன் மறைக்கப்படும் போது சந்திரன் நடுவில் வருகின்றது. சந்திர கிரகணத்தில் சந்திரன் மறைக்கப்படும் போது பூமி நடுவில் வருகின்றது. சூரிய கிரகணமானது பூமியின் சில இடங்களில் மட்டுமே தெரியும். சந்திர கிரகணத்தை பூமியின் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும். நிறைவாக, கிரகணங்கள் என்பது பிரபஞ்ச இயற்கையின் கணிதவியல் நிகழ்வுகள். அது தொன்மையாக இருந்தாலும் இப்போது அது அறிவியலின் ஒரு அற்புத விளக்கமாக பார்க்கப்படுகின்றது. நம் விண்வெளி அறிவு வளர்ந்த போதும் கிரகணங்களை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அந்த அழகு நம்மை ஆச்சரியப்படுத்துவதை நம்மால் நிறுத்த முடிவது இல்லை. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.